புதுச்சேரி எட்டியார்பாளையம் புதுநகரில் மீண்டும் பாதாள சாக்கடையில் இருந்து அதிக அளவில் துர்நாற்றம் வருவதாக கூறி அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 30 நிமிடங்களுக்கும் மேலாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மகாராஜா பாண்டியிடம் கேட்கலாம். மகாராஜா பாண்டி, விவரம். கண்டிப்பாக புதுச்சேரி அடுத்த ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வீட்டு கழிவறையில் ஏற்பட்ட விஷவாயு காரணமாக 3 பெண்கள், அதாவது சிறுமி உட்பட 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் அப்பகுதியை சேர்ந்த 7 பேருக்கு மயக்கம் ஏற்பட்டது. அவர்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் வீடு திரும்பினர். இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி மாவட்ட நிர்வாகத்துக்கு முதல்வர் ரெங்கசாமி உத்தரவிட்டார். இதன் பேரில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி இந்த விஷவாயு எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்தனர். இது போன்ற சம்பவம் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்காக தீவிர நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து அதிக அளவில் இன்று இரவு துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அப்பகுதியில் இருக்கும் சுமார் 200க்கு மேற்பட்ட பெண்கள், சுமார் 100க்கு மேற்பட்ட ஆண்கள் என 500க்கு மேற்பட்டோர் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது ரெட்டியார்பாளையம் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டது. இதனால் இருபுறமும் வாகனங்கள் வரிசையாக நின்று கொண்டு இருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பொதுமக்கள் எங்களுடைய ஒரே கோரிக்கை, இது போன்ற சம்பவங்கள் ஏற்படக்கூடாது. அதற்காக அதிகாரிகள் எங்களுக்கு உறுதி அளிக்க வேண்டும். பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் எங்க சம்பவ இடத்துக்கு எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தாதான் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கலைந்து செல்வோம் என்று தீவிரமாகவும் அது மாதிரி ஒரு ஆணித்தனமாக தெரிவித்தனர். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் ஏற்பட்டது. மறியல் போராட்டத்தை கைவிடவில்லை என்றால் உங்களை கைது செய்ய நேரிடும் என்று போலீசார் தெரிவித்தனர். இதனால் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தால் இரு தரப்பினரும் ஒருவரை கடுமையான வார்த்தைகளால் தாக்கி கொண்டனர். அதாவது இருவருமே திட்டிவிட்டனர். இதனால் அங்கு அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலையும் ஒரு பரபரப்பு நிலவி வருகிறது. இதையடுத்து அங்கு வந்த அரசியல் பிரமுகர்கள் இரு தரப்பினையும் சமாதானம் செய்து சண்டை போட வேண்டாம், பொதுமக்களுடைய கோரிக்கை என்பது என்னவென்றால் அதிகாரிகள் விஷவாயு சம்பவத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவாதம் கொடுத்தால் பொதுமக்கள் கலைந்து செல்வார்கள். அதுவரை நாங்கள் போராட்டத்தில் தான் ஈடுபடுவோம் என்று பொதுமக்களுடன் அரசியல்வாதிகளும் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதால் ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மகாராஜா பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.